ஹாய் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு, நெக்ஸ்ட்டு வந்து பாகற்காயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பஜ்ஜி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, கலர் பவுடர் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேங்க. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க. அது சூடாகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காயை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பொரித்து எடுப்பதற்கு தேவையான அந்த பாத்திரமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பஜ்ஜி செய்யட்டோங்களா இல்லை பாகற்காய் பஜ்ஜி செய்யட்டோமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு இருக்கேங்க. அதனால் அது சரியாக ஒட்டலை. அதனால் இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி மாவு போட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், பஜ்ஜி மாவு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது. அது வெஜிடபிள்ஸ்லேயும் ஒட்டிகிட்டு வருது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ பஜ்ஜியை வந்து பொரித்து எடுத்துக்கலாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதோ அதை வச்சு நம்ம பஜ்ஜியாக பொரித்து கொடுத்துட்டோம்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டுடுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது பாகற்காய் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி வந்து ஒரு டிப்பு போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ரெண்டாவது வந்து பாகற்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன். அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த பாகற்காயெலாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பாகற்காயும் சரி கத்திரிக்காயும் சரி என்னுடைய சில்ட்ரன் வந்து சுத்தமாக தொட்டே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பஜ்ஜி வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இது மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரியான சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வெஜிடபிள்ஸு நல்லா சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் பஜ்ஜி நம்மக்கிட்ட என்ன பஜ்ஜி, அதாவது என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம பஜ்ஜியாக போட்டு கொடுத்தோம்னா கொத்தவரங்காய், அவரைக்காய், அதாவது என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே நம்ம பஜ்ஜி வந்து போட்டு கொடுத்தோம்னா சில்ட்ரன்ஸு சாப்பிட்டுடுவாங்க. சரிங்களா? முக்கியமாக இது பாருங்கள், சில்ட்ரன்ஸ் வர டைமு மணி 4:10 ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த டைமில் வந்து நம்ம பொரித்து சுட சுட வச்சுருந்தோம்னா அவங்க வந்த உடனே அந்த பசிக்கும் அதுக்கும் அதை என்ன பஜ்ஜின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க, எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரில் கூட போடலாம், எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம போடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. உங்களுக்கு இது பிடிக்குமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பஜ்ஜி கூட நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா டீ வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த 3, அதாவது பொட்டேட்டோ பஜ்ஜி, பாகற்காய் பஜ்ஜி, பிரிஞ்சால் பஜ்ஜி, இந்த 3 பஜ்ஜிலையும் உங்களுக்கு எந்த பஜ்ஜி வந்து ரொம்ப பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தேவையான பஜ்ஜியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், பாகற்காய் பஜ்ஜியில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது கூட நான் வந்து டீயும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பிரிஞ்சால் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பாரு, அது வந்து பாகற்காய் பஜ்ஜி, அது சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது வந்து பொட்டேட்டோ பஜ்ஜி, பிரிஞ்சால் பஜ்ஜி, அடுத்தது டீ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.